கமலஹாசன் அவர் வைக்கக்கூடிய விருந்தில் கொக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் பரிமாறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகி புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் பின்னாடி எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜாபர் சாதிக்கோட கிளையாக இவர்கள் இருக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன். நம்பிக்கையான ஒரு மனிதர் இல்லை. அப்படிங்கிற போது இந்த இடத்துல இவர் எப்படி நம்புறது? இண்டி கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசிட்டே வராரு. அவருடைய சொந்த கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல மாட்டார். இண்டி கூட்டணி வெற்றி பெறும். அப்ப அந்த கூட்டணி இருந்தா தான் வெற்றி பெறுவார்களா? ராகுலே சொல்றாரு, பிரதமர் தான் மோடி தான் வரப்போறாரு, நாங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, கூட்டணி கட்சி பலத்திலேயே வருவாங்களான்னா அந்த கூட்டணியும் பல விதமாக உடைஞ்சு போனதையும் பார்த்தோம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வேத பண்டிதர் திரு ஜமதக்கினி அவர்கள். அவங்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? எப்பவும் சார், திமுகவுடைய கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர் வைக்கக்கூடிய விருந்தில் கொக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் பரிமாறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகி புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் பின்னாடி எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவரை சந்தேகப்படுறதா இல்லை தூய்மையானவர்னு சொல்கிறதாங்கிறதுக்கு முன்னால் இவருடைய பழைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா நாட்டுக்கு நம்பிக்கையானவர் இல்லை, சமுதாயத்துக்கு நம்பிக்கையானவர் இல்லை, மக்களுக்கு நம்பிக்கையான எந்த வகையிலையும் ஒரு நம்பிக்கையான ஆள் இல்லை. சொந்த வாழ்க்கையில் ஒருத்தன் சரியானவன்னு ஏற்றுக்கிட்டால் தான் இவன் மற்றதுக்கு லாய்க்கான்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு ஆஃபீஸ்னு வச்சுங்களேன், சொந்த வாழ்க்கையில் நான் இப்போ பார்த்தாலும் தண்ணி அடித்து தகாத வேலையெல்லாம் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஆஃபீஸில் என்ன மதிப்பு இருக்கும்? முதல்ல சொந்த வாழ்க்கையில் நல்லவன் இருக்கணும். இவர் கல்யாணமானதாகட்டும், இவருடைய மனைவிகளாக இருக்கட்டும், இணைவுகளாக இருக்கட்டும், ஜோடிகளாக இருக்கட்டும், இவருடைய பொண்ணை இவர் நடத்த விதமாக இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையிலேயே மகா கேவலம். கிறிஸ்துவ மதத்தை வளர்க்குறதுக்காக ஃபண்டு வாங்கி அதுக்கு பாடுபட்டவர் இவர். இந்து மதம் இன்னும் ஒரு படி மேலே போனால் பிராமணன், இந்த வேலைக்கே போக வேண்டாத ஒரு ஆள். நான் இந்து மதமே இல்லைன்னு சொன்னார். இவர் பேர் ஹாசன் இருக்கிறதுனால முஸ்லீம் நினச்சி ஏர்போர்ட்டில் பிடிச்சிட்டாங்க வெளிநாட்டில். அப்போ கதறாரு, நான் இந்துன்னு. ஏன்டா இந்து இல்லைன்னு சொன்னியாடா? அப்போ எந்த இடத்துலையும் இவர் நம்பிக்கையான ஒரு ஆளே இல்லை. ஒரு திறமை இருந்தது, சினிமாவில் நடிக்கக்கூடிய நல்ல திறமை, அதுலேயும் தவறாக தான் பயன்படுத்தினார், இந்து மதத்தை கேவலப்படுத்திக்கிட்டு. இவர் எந்த வகையில் நம்பிக்கையானவர் நீங்கள் சொன்னால் தான் இதை பற்றி சந்தேகம். இப்போ எல்லா தரப்புலையுமே இவருடைய ஆதி காலத்துலேருந்தே இவர் நம்பிக்கையான ஒரு மனிதர் இல்லை. அப்படிங்கிற போது இந்த இடத்துல இவர் எப்படி நம்புறது? இவர் தவறு செய்திருக்க மாட்டார், புனிதமானவர் அப்படிங்க எப்படி சொல்ல முடியும்? கடந்த கால வரலாறு கேவலமான வரலாறு கமலஹாசனுக்கு. அதனால் இதுவும் இருந்திருக்கலாம். எத்தனையோ தவறு செய்யக்கூடியவர், இதுவும் செய்திருக்கலாம். ரெண்டு கட்சிக்கு மாற்றாக தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். திமுக அதிமுக மறுபடியும் அதோடைய கூட்டு. என்ன கொள்கை, எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிற ஒன்றும் புரியலை. அதனால் நம்பிக்கைக்கு உரியவர் இல்லை கமலஹாசன். அதனால் இந்த விஷயத்தில் அந்த நடிகை சொன்ன விஷயத்தை நாம் நம்பத்தான் வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி நிறையா சினிமா வட்டாரங்களில் இந்த மாதிரியான போதைப் பொருள் புழக்கம்ன்றது ரொம்ப சராசரியாக நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பாடகி. ஆமாம், ஜாபர் சாதிக்கோட கிளையாக இவர்கள் இருக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன். அவர் வெளிப்பட்டு பிடிபட்டார், அவருடைய பிரான்ச்சாக கமலஹாசன் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சந்தேகப்பட முடியாத அளவுக்கு இவர் உத்தமர் இல்லை. சொந்த வாழ்க்கையிலையோ பழைய இவருடைய வாழ்க்கை வரலாறுலையோ புனிதமானவர் இல்லை அவர். அதனால சந்தேகத்து உரியவர் தான், விசாரிக்கப்பட வேண்டும். எதுவாக இருந்தாலும் விசாரித்து அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்க வேண்டும். சார், அது மாதிரி இண்டி கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசிட்டே வராரு. அவர் மென்ஷன் பண்ணுறது எல்லா பிரச்சாரத்துலையுமே இண்டி கூட்டணி அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. காங்கிரஸை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. சார், அவருடைய சொந்த கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல மாட்டார். இண்டி கூட்டணி வெற்றி பெறும். அப்போ அந்த கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறுவார்களா? காங்கிரஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸோட தலைவர் இவர் சொந்த தொகுதியில் வெற்றி பெற முடியாமல் வயநாடு போன தரம் போனார். இப்போ அங்கேயும் நிற்க விடாமல் பண்ணிட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் நிற்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு இடத்துல நின்று ஓட்டு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அவர் வாயினாலேயே பேசின ஒரு வீடியோ இருக்குது, நான் வேணால் என் செல்லில் இருக்கும் காமிக்கிறேன். ராகுலே சொல்கிறார், பிரதமர் தான் மோடி தான் வரப்போகிறாரு, நாங்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு.
சரி, கூட்டணி கட்சி பலத்திலேயே வருவாங்களான்னா அந்த கூட்டணியும் பல விதமாக உடஞ்சி போனதையும் பார்த்தோம். ஒரு மீட்டிங்கு, 2 மீட்டிங்னா 3 மீட்டிங் போட்டாங்க. அப்புறம் இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவரே அதை விட்டு வெளியில் போனார். இப்படி பலவிதமான ஒரே கூத்து. மம்தாவும் இவங்களுக்கு ஒத்துழைப்பா இல்லை, கேஜ்ரிவால் அங்கே கிடையாதுன்ட்டார், பங்கு தர மாட்டேன்ட்டார். கேரளாவுக்கு போனால் அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. இவங்க கூட்டணியும் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை, இவங்க சொந்த கட்சியை பேசுகிறதுக்கும் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா மோடி ஏற்கனவே பாராளுமன்றத்திலே சொன்னார், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தவங்களை இந்த அளவுக்கு கீழே இறக்கியிருக்கோம், உங்களுடைய அடுத்த நிலை பார்வையாளர் வரிசையில் இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வரப்போகிறீங்கன்னு சொன்னார். அதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சார், தெற்கில் வந்து பாஜகவுக்கு கடினமான எதிரி திமுக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை யார் கடினமான எதிரியாக இருக்காங்க? தெற்கில் டிஎம்கே ஒரு மாதிரி மனநிலையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஜனங்கள் நடுவில். இவங்களுக்கு எப்போவுமே சிறுபான்மையினர் அது பற்றி தான் பேசுவாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் பெரும்பான்மைக்கு எதிரான ஒரு கருத்தை யாருமே பேச மாட்டாங்க. அதிலே முற்றிலும் மாறுபட்டது தமிழர், பெரும்பான்மை மதத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது. சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்து மதம் சார்பாக நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார்களா? அதுவும் இல்லை. 63 நாயன்மார்களை பற்றியோ, இங்கே உள்ள சரித்திரங்களை பற்றியோ, இல்லை ராஜராஜ சோழனை பற்றியோ, யாராவது ஒரு நல்லவரை பற்றி, சேர சோழ பாண்டி, யாராவது ஒருத்தர் நல்ல பற்றி இவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆரம்பத்துலேருந்து இவங்க பெரும்பான்மை எதிரிகள். இது மக்கள் மனசுலையும் விதைச்சிட்டாங்க. நிஜமான நாட்டுக்கு தேசம் துரோகி யாருன்னா டிஎம்கே தான். அதனால் இவங்க மனசில் விதைச்சது மட்டும் இல்லை, பணத்தினால இவங்க ஓட்டு வாங்க முடியுங்கிற தைரியம் இன்னும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா போன தரம் டிஆர் பாலுவே ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஆயிரக்கணக்கான வருஷங்களான பழமையான 3 கோவிலை நானே இடிச்சிருக்கேன், ஆனால் இவங்கள்ட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும்னாரு. எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அது! ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான கோவில் நான் இடித்தேன், அதனால் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, இவங்கள்ட்டெல்லாம் ஓட்டு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னால் இவங்களுடைய லட்சணம் அதிலேயே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தமிழ்நாடு வச்சுருக்காங்க. ஆனால் இனிமேல் போக போக அது நடக்காது. ஏன்னா இவங்க ஆரம்ப காலங்கிறது இந்த சேனல் இல்லாத காலத்தில் இவங்க புழுகினதெல்லாம் நம்பினாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுமே அந்த செய்திகளை பல இடத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் இன்றைக்கு உள்ள அந்த விஞ்ஞான வளர்ச்சியில். அதனால் இன்னுமே இந்த பழைய பொய்யெல்லாம் இனிமேல் செல்லாது. அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள்ட்ட உங்கள் போய் நிற்காது, பழைய ஆளுகள்கிட்ட வேணால் நிற்காது. அதனால் பெரிய டப்புங்கிறது பழைய நாளில் இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் போய் எல்லாம் பிஜேபி ஆதரவாக தான் போகும். டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கே தாங்க. அவங்க என்னெல்லாம் குற்றம் பண்ணாங்களோ அது இவங்களும் பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களும் பண்ணுறாங்க. இதில் யார் அதிகமாக திருடினாங்கங்கிறதுலாம் போட்டி. என் பீரியடில் ஜாஸ்தியாக பண்ணேன்னா உன் பீரியடில் ஜாஸ்தியாக, இந்த போட்டிக்குள்ளே தான் நிற்கிறாங்க. அதனால் இதெல்லாம் போக போக ரெண்டுமே இல்லாமல் போய் பிஜேபி முக்கியத்துவம் பெறும். அதனால் இப்போதைக்கு டப்பு கொடுக்குறதா தோணினாலும் அதெல்லாம் இல்லாமல் போகும். அதோடு இல்லாமல் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு வந்தால் எல்லாருக்கும் ஒரு தெளிவு வரும். எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்து 26 என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்களே உணர முடியும். அதனால பெரிய டஃப்பெல்லாம் கொடுக்க முடியாது. பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.